பொன்மன செம்மல் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் மக்களால் நான் மக்களுக்காக நான் என வாழ்ந்து மறைந்த இதய புரட்சி அம்மா அவர்கள் ஆகிய இரண்டு தலைவருடைய அருளாசியுடன் கழகத்தை கண் இமை காப்பது போல 2 கோடி தொண்டர்களை பாதுகாத்து வருகின்ற கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர் தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வருக வருக வரவேற்று தென் சென்னை கழக வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் MBBS MD அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்றார். தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து செல்லுகளிடம் எல்லாம் கடல் அலை போல காட்சியளிக்கின்ற அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட்டணி நிர்வாகிகளும் பொதுமக்களும் அடைக்கடன திரண்டு வருகை தந்து நாளைய முதல்வர் என்று எல்லோரும் உற்சாகமாக வரவேற்கிறார்கள். நமக்கு கிடைத்ததோ பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் இல்லை, புரட்சி தலைவர் அம்மா இல்லை, பெருந்தகை அண்ணா இல்லை என்ற 3 பேர் உருவமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடியார் அவர்கள். விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு கிளை செயலாளராக, ஒரு ஒன்றிய செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக, அமைச்சராக, முதலமைச்சராக, பொதுச் செயலாளராக இன்றைக்கு ஒரு எளிய தொண்டன் எங்களுக்கு தலைவனாக கிடைத்திருக்க பெருமை இதை விட உலகத்தில் எந்த பெருமையை கிடைக்காது. அப்படி பெருமைக்குரிய இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் நமக்கு கிடைத்திருக்க என்றால் இதை விட பெரிய பெருமை கிடைத்திருக்காது. ஆகவே நாம் எல்லாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழுவாக சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல அண்ணன் பேசி முடித்த பிறகுதான் எல்லாம் பொக்கே கொடுத்தா இருந்தாலும் சரி, பரிசு பொருள் கொடுத்தா இருந்தாலும் சரி, சால்வ் அனுப்பதாக இருந்தாலும் சரி, முடிந்த பிறகு 10 நிமிடம் நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். ஆகவே தயவு கூர்ந்து யாரும் இருந்து கொள்ள. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதை திருமதி எஸ் கோகிலேந்திரா அவர்களே, இங்கே வரவேற்பை நிகழ்த்திய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் வாரிய தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் திரு விருகை VN ரவி அவர்களே,
மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் திரு டி நகர் பி சத்யா எக்ஸ்எம்எல்ஏ அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு எம்.கே. அசோக் அவர்களே, சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் திரு கே.பி. கந்தன் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டுக்கின்ற செய்தி தொடர்பாளர் டாக்டர் எம். ஜமீலா அவர்களே, திரு எஸ். சரவணன் அவர் கழக புரட்சித் தலைவர் பேரவை இணைச்செயலாளர் அவர்களே, கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச்செயலாளர் திரு டி.பி. மூவேந்தன் அவர்களே, கழக புரட்சித் தலைவர் பேரவை பி. சுரேஷ் அவர்களே, கழக புரட்சித் தலைவர் பேரவை அம்மா பேரவை துணைச்செயலாளர் திரு மாறன் அவர்களே, கழக எம்ஜிஆர் அணி இணைச்செயலாளர் டாக்டர் சுனில் அவர்களே, மற்றும் இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் திரு எம்.சி. பழனி அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு வி.சி. ஆனந்தன் அவர்களே, தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வி.ஜி. சூர்யா அவர்களே, எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த வடக்கு மாவட்ட தலைவர் திரு எல். அப்துல் ரசாக் அவர்களே, தெற்கு மாவட்ட தலைவர் திரு முகமது பிலால் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சைதை வி. ரஞ்சித் அவர்களே, சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிவேந்தன் அவர்களே, இந்திய தேசிய லீக் கட்சியைச் சேர்ந்த மாநில செயலாளர் திரு பைரோஸ் பாபா அவர்களே, அனைத்து மக்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டுகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, நகரமன்ற மாமன்ற உறுப்பினர்களே, வார்டு செயலாளர்களே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, மங்களைச் சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியின் சார்பாக கழக வெற்றி வேட்பாளராக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அருளாசியோடு, புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியோடு, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மறைந்த தலைவர் கேப்டனுடைய அருளாசியோடு மரியாதைக்கு டாக்டர் ஜெயவர்தன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு டாக்டர் ஜெயவர்தன் முன்னாள் எம்பி அவர்கள். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், தாய் குலத்தின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து இந்த தொகுதியில் நன்கு அறிமுகமானவர். அவரை ஏற்று போட்டியிடுவர் யார் என்று தெரியும். 2 பெண்மணி போட்டிடுறாங்க. ஒருவர் மேதக ஆளுநராக இருந்தவங்க, இன்னொருவர் போன எம்பியா இருந்தவங்க. திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் அப்படியே வாக்கு கேட்டுட்டு ஒரு நிகழ்ச்சியில் எல்லாம் அங்கே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, அவை கட்சி பொறுப்பாளரோடு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் கருத்து போயிட்டு சொல்றாங்க. ஓட்டு கேட்கும் போது கருத்து போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு பலமாக வாழ்ந்த வாழ்க்கை அவர். நம்முடைய டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களை சந்திக்கக்கூடிய பண்பாளர். மிக்ஜாம் புயல் வந்தது. நான் இந்த பகுதியெல்லாம் டி நகர் பகுதியில் வந்தேன். இந்த டி நகர் பகுதியில் வருகின்ற பொழுது மேற்கு மாம்பழ பகுதியில் வந்தேன். இடுப்பு தண்ணி இருந்தது. என்னோட வந்து மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய குறையை கேட்ட வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். அதே போல திரு கந்தன் அவருடைய பகுதியில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு சாலையில் கிட்ட இடுப்பு தண்ணி இருந்தது. அதை பார்க்க போகும்போது அவர் என்னோட வந்தார். இப்படி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனைகள் அவரிடத்தில் தெரிந்து அதற்கு உண்டான தீர்வை காண்கின்ற நாடாளுமன்ற வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் ஜெயவர்தன். ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் நல்லவராக வல்லவராக தேர்ந்தெடுத்தா தான் நீங்க ஓட்டு போட்டதுக்கு பயன் கிடைக்கும். நம்முடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை நன்கு தெரிந்தவர், எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று அவருக்கு முழுமையாக
அறிந்து தெரிந்து புரிந்தவர். அப்படிப்பட்ட நல்ல வேட்பாளர் நம்முடைய கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு நம்முடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைய தினம் 2 வேட்பாளருமே வலுவான வேட்பாளர். நம்முடைய வேட்பாளரும் அதற்கு சளைத்தவர் அல்ல. அவரை வெல்லக்கூடிய திறமை நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்பிக்கை உரிய கட்சியாக அதிமுக கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு விடியா திமுக அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது பல அறிவிப்புகள் கொடுத்தாங்க, எதுவுமே நிறைவேற்றல. மக்களை காணப்பட்டு விட்டது என்பது அடையாளம் காணப்பட்டு விட்டது. ஒவ்வொரு தேர்தல் வரும்போது அழகா பேசுவாங்க, அந்த தேர்தலோட அவை காணாம போயிடுவாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2011 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க. 14 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க. 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க. 2021 வெற்றி வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். இருந்தாலும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அதிமுக கட்சி என்பதை பல முறை நாம் சாதித்து காட்டிக்கொண்டோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் அதை நம்ப வேண்டாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் அதை பயன்படுத்தி அவருடைய ஊடகம் பத்திரிகையிலே மிரட்டி இன்றைக்கு நம்மை சிறுமைப்படுத்தி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகையிலே ஊடகத்திலே தவறான செய்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக போய் மக்களை சந்தித்து கருத்து கணிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த வெளியீடு செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அத்தனையும் பொய். நான் கிட்டத்தட்ட 40வது நாடாளுமன்றம், இந்த தென் சென்னை 40வது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் 40வது தொகுதி, 40வது நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சார கூட்டம் இன்னைக்கு நடக்குது. ஆக 40 நாடாளுமன்ற தொகுதியில் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். போன இடத்துல எல்லாம் மக்கள் வெள்ளம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளாங்க தூரம் இந்த வீதி பூரா நிரம்பி இருக்குது. எங்க பார்த்தாலும் மக்கள் தலை. நான் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சாலையில் இருபுறங்களிலும் மக்கள் ஆர்வாரத்தோடு எழுச்சியோடு வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பேர் ரோட் ஷோ நடத்தினாங்க. நம்ம ரோட் ஷோ நடத்திட்டோம், பொதுக்கூட்டம் இங்க நடத்திட்டோம், 2 ஒரே சேர நடத்தியாச்சு. இன்றைய தினம் மத்தியிலே ஆளுகின்றவர்கள், மாநிலத்தில் ஆளுகின்றவர்கள் அதிகாரத்தை வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். நாம் மக்களை எண்ணி நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம், மக்களை நம்பி இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். ஆக அதிகாரமா மக்களா இந்த தேர்தல் தீர்மானிக்கக்கூடியது. இன்றைக்கு மக்கள் தான் நிலையானவர்கள். அதிகாரம் மாறி மாறி வரும், அது நிலையில்ல. ஆனால் மக்கள் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பார்கள். மக்களை நம்பி நாங்க வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதிகாரத்தை நம்பி இன்றைக்கு தேர்தலில் நிற்கின்றாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதன்மையான கட்சி என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அண்மையில மிக்ஜாம் புயல் வந்தது, ஆட்சியில் இல்ல. இருந்தாலும் நான் எதிர்கட்சி தலைவர் அறிவிச்சார் டி சத்யா, அறிவிச்சார் ரவி, கந்தன், அசோக் எல்லாம் தங்களுடைய பகுதிக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. நம்முடைய வேட்பாளரும் கூட வந்தாரு. எல்லா மக்களையும் சந்திச்சு ஆதரவு கூறி எங்களால் முடிந்த நிவாரண உதவியை மக்களுக்கு அளித்தோம். ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, இருந்தாலும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. எப்பொழுதெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களை சந்தித்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் அதிமுக கட்சியினுடைய நோக்கம், லட்சியம். அதை புரட்சி தலைவர் காலத்தில் நிறைவேற்றினார், மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் நிறைவேற்றினார்கள். இருவரும் தலைவர்கள் வழியிலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் நிறைவேற்றியது, அதிமுக இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை போல ஆட்சியிலே இருக்கும் போது ஆகா ஓகோன்னு பேசுவாங்க, ஆட்சி இல்ல போது மக்களே பார்க்க மாட்டாங்க. அதிமுக அப்படி அல்ல. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வோம்.
ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்வோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்மையில் மிக்ஜாம் புயல் வந்தது. அப்பொழுது ஸ்டாலின் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறார். தூத்துக்குடியில் தென் மாவட்டத்தில் கடுமையான மழை பொழிவு, எல்லா பகுதியிலும் நீர் சூழ்ந்திருக்குது. இன்றைக்கு தூத்துக்குடி நகரத்தில் மக்கள் வெளிவர முடியாத சூழ்நிலை. அங்க திருநெல்வேலியில தாமிரபரணி ஆறு கரை புரண்டு ஓடி வீடுகள்லாம் அடிச்சு செல்லப்பட்டது. தென்காசியில மழை, கன்னியாகுமரியில் மழை. ஆனா அதையெல்லாம் பார்க்கவில்லை. அவர் அதிகாரத்தை பெறுவதற்காக கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி அங்க டெல்லியில கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு போய் கலந்து கொண்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். மக்களோட அவருக்கு அதிகாரம் தான் பெருசு. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை பார்க்காத முதலமைச்சர் விடியா திமுக முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. ஒரு நாடு கொந்தளிச்சு இருக்கிறது. நாட்டு மக்கள் தண்ணீரை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாழ்வாதாரம் பாதித்திருக்கின்றது. உணவு கிடைக்காமல் பதறிக்கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைக்கு பால் கிடையாது, முதியோர்களுக்கு உணவு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில ஒரு முதலமைச்சர் ஓடோடி தாய் உள்ளத்தோடு அந்த பகுதி மக்களை பார்த்து ஆறுதல் கூறி அவருக்கு நிவாரண உதவி வழங்கியிருந்தா ஒரு உண்மையான முதலமைச்சர், சிறந்த ஆட்சி என்று மக்கள் பாராட்டியிருப்பாங்க. அதுக்கு மாறாக நீங்கள் இந்தியா கூட்டணி அமைச்சு கொண்டு இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம அங்க போய் கூட்டணியில் கலந்துட்டு இருக்கிறீங்களே. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை காக்க முடியுமா? மக்களை காப்பாருங்களா? சிந்திச்சு பாருங்க. சொல்லுங்க. நீங்க தான் மக்கள், நீங்க தான் தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு நிலையில இருக்கின்றீர்கள். ஆக எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ மாநிலத்தில் பேரிடர் காலத்தில் முதலமைச்சர் புயல் வேகத்தில் செயல்பட வேண்டும். மக்களுக்கு இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது அதை துடைத்தெறிகின்ற முதலமைச்சர் தான் உண்மையான முதலமைச்சர். ஆனா அப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழகத்தில் இல்லை. குடும்ப ஆட்சிகின்ற முதலமைச்சர், மக்களை பற்றி கவலைப்படாமல் வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். ஒரு நிகழ்வு, ஒரு நாள் காலையில நடைபயணம் மேற்கொண்டு இருக்கார். அப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அழைச்சிட்டு போறார். 2 பேரும் பேசிட்டே போறாங்க. அப்போ நாட்டை பத்தி எல்லாம் கேட்கல முதலமைச்சர். திரு உதயநிதி ஸ்டாலின் கழக தலைவன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் எப்படி ஓடுது, அதுல எவ்வளவு வசூல் வருது அப்படின்னு கருத்தை தான் கேட்கிறார். ஆக நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது கூட குடும்பத்தை தான் சிந்திக்கிறார் வழியே நாட்டு மக்களை சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் மக்களுடைய சிந்தனை தான் ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் அப்படி இல்லை. ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர், 4 அதிகார மையம் தமிழ்நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திருமதி துர்கா ஸ்டாலின். ஆக 4 அதிகார மையத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை மக்களை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதோடு இன்றைய தினம் புயல் என்று கத்துறார். எல்லா நேரத்திலும் தான் புயல் வந்தது. அண்ணா திமுக ஆட்சிக்கு மட்டும் புயல் வராதுதா? அண்ணா திமுக ஆட்சியில் பல புயலுங்க. வர்தா புயல், கஜா புயல், தானே புயல், புரவி புயல், நிறைய பேர் வச்சிருக்காங்க புயலுக்கு. அத்தனை புயலையும் கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. இந்த வர்தா புயல் வந்த போது சென்னை மாநகரத்தில் மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். ஒரு வீதியிலிருந்து அடுத்த வீதிக்கு போக முடியாது. மரங்கள்லாம் சாஞ்சி போச்சு, மின் கம்பங்கள்லாம் சாஞ்சி போச்சு, மின் துண்டிப்பு. இப்படிப்பட்ட நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜெட் வேகத்தில் செயல்பட்டு அங்காக இருக்கிற மின் கம்பங்கள் சரி செய்யப்பட்டன. அங்கே சாய்ந்த மரங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டன. 6 லட்சம் மரம் சென்னை மாநகரத்திலே சாய்ந்து ஒடிந்து வீதியிலே கிடந்தது. 2 டன் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, பல மின்கம்பங்கள் உடைந்து விட்டன, பல டிரான்ஸ்பாரம் பழுதாகிவிட்டது, துணை மின் நிலையம் பழுதாகிவிட்டது. அதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து உடனடியாக மின்சாரம் தடையில்லாமல் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உடைய மிக்ஜாம் புயல் வந்தது, 3 நாள் கரண்டே இல்லை, வெறும் மழை தான் பெஞ்சது. காத்து அடிச்சிருந்தா மக்களை யாருமே காப்பாற்ற முடியாது. இந்த மிக்ஜாம் புயல்ல 2 நாள் சாப்பாடு கொடுக்கல மக்களுக்கு. மக்கள் கஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க. ஆனா திமுக கட்சி அமைச்சர் வந்து பார்க்கல, அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கல, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களே திமுகவில், அவர்கள் வந்து எட்டி பார்க்கல. ஆனா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்,
கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஓடோடி போய் மக்களுக்கு உதவி செய்து மக்கள் மனதிலே இடம்பெற்ற கட்சி அதிமுக கட்சி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மிக்ஜாம் புயல்ல எப்படியெல்லாம் அந்த மழைநீர் வெடிகால் வசதி செஞ்சு கொடுத்தான்னு அப்போ இருக்கிற முதலமைச்சர், இப்ப இருக்கிற முதலமைச்சர், மேயர், அமைச்சர் எல்லாம் பேசின காட்சியை வீடியோவில் பாருங்க, நம்முடைய எல்இடியில் பாருங்க. தம்பி போடப்பா. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவு தம்பி இதுல ஸ்கிரீன்ல வரலப்பா, நிறுத்தி போடு மறுபடியும். மழைநீர் வடிகால் எல்இடியில் வர மாதிரி போடு தம்பி. என்னப்பா ஆடியோல தானே போடு தம்பி. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பொறுத்தவரை 95% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. எல்லாம் 99% இருந்துச்சு. எல்லாம் 99% இருந்துச்சு. அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி. 5900 கோடினா இந்த 5900ல இந்த வேலை முடியல. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல 68% ஒண்ணு முடிஞ்சிருக்கு, 35% முடிஞ்சிருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000த்துல இன்னும் மிச்சம் இருக்கு. மக்களுடைய கருத்துக்களை கேளுங்க. மழை வேஞ்ச பிறகு, மழை முடிஞ்ச பிறகு மக்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்றாங்க. ஆடியோ வரலப்பா. உள்ள அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் போற வழியில உட்காந்துருக்காங்க. போட் வசதி இல்ல, கால் துப்புனங்க ஆச்சு, மட்டமா ஆச்சு. இப்படியெல்லாம் தண்ணியில நடக்கணுமா? எல்லா ரோட்ல இந்த தண்ணி இங்க வருதுன்னா நாங்க எப்போதான் இது விடிவு காலமே? எல்லா மக்களுமே இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இந்த பால் பாக்கெட்டுக்காக நாங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா ஊட வீட்டு வந்து இன்னொரு வீட்டுல வந்து நாங்க தங்கி இருக்கோம். இது வரைக்கும் வந்து என்ன ஏதுன்னு கூட ஒருத்தர் கூட வந்து பாக்கல. அங்க ஒரே பாம்பு, தேளு, பாம்பு எல்லாமே இருக்கு. 3 நாளா இந்த காவா தண்ணியோட தான் நாங்க இருக்கிறோம். 3 நாளா பசி மட்டுமே கிடக்குறோம் நாங்க. 3 நாளா இந்த குடிக்க தண்ணி இல்ல. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பால் இல்ல, சோறு இல்ல, கரண்ட் இல்ல. கரண்ட்டும் ஃபுல்லா கட் ஆயிட்டு, போன்ல இருந்து எதுவுமே இல்லாம நின்றுக்கிறோம். எங்களோட உரிமைக்கு நாங்களே போராட வேண்டியதாகுது. பாத்தீங்களா மக்கள்? ஏன்னா நம்ம பேசினா தப்புன்னு சொல்லுவார். ஆனா நேரடியாக மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை எல்இடி மூலம் உங்களுக்கு காட்டணும். இதான் சூப்பர் முதலமைச்சர். இதுதான் சூப்பர் முதலமைச்சரா செயல்படுறாராம். இப்போ மழை வர்றதுக்கு முன்பு ஒரு பேச்சு, மழை வந்து முடிஞ்ச பிறகு ஒரு பேச்சு. அப்போ என்ன வாய், பிறகு என்ன வாய், நீங்களே முடிவு பண்ணி. ஏங்க எப்படியெல்லாம் பொய் பேசுறாங்க பாருங்க. 98% முடிஞ்சு போச்சுக்கிறாங்க, 100% முடிஞ்சு போச்சுனாங்க. இதை நம்பி மக்கள் மிக்ஜாம் புயல் வந்த போது ஆஹா முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மேயர் சொல்லிட்டாங்க, அமைச்சர் சொல்லிட்டாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுன்னு அமைச்சரே சொல்லிட்டாரு அப்படின்னு மக்கள் ஏனாதானம் இருந்துட்டாங்க. அதனால பெய்த மழையில அவள் வீட்டில் வைத்திருந்த உடைமைகள்லாம் சேதமானதான் மிச்சம். ஆக இந்த ஆட்சியில் மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. அத்தனையும் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம், மற்ற அமைச்சர்கள் டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு பொய் பேசுறாங்க பாருங்க, மக்களை எப்படிலாம் ஏமாற்றுறாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இருக்கார், அவர் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர். அவர் வந்து திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் சொல்றாரு, திமுகவில் செயல் வீரராம், அவர் போய் சிறையில் அடிச்சுட்டாங்களாம்.
அவரை பற்றி இதே திரு ஸ்டாலின் அவர்கள் கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று எல்இடி பாருங்க. நம்ம அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. பிறகு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலினை பத்தி எப்படி பேசுறான்னு பாருங்க. எல்இடியில பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட தம்பி எல்இடி தம்பி போதை புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலின் தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விட்டு பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பார்த்தீங்களா எப்படிலாம் தலைவரும் தொண்டரும் பேசிட்டாருன்னு. இங்க இருக்கிற வரைக்கும் ஊழல்வாதி, அங்க போல உத்தமராகிறார். இப்படிலாம் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு நாடகம் ஆடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நாம சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இன்றைக்கு திரு செந்தில் பாலாஜி இன்றைக்கு அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கலால் துறைக்கு இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு 6000 மதுக்கடை இருக்குது. தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. அந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி, மாசத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி இதில் மட்டும் சுருட்டி இருக்கிறாங்க. இதை முறையா கப்பம் கட்டினது காலத்துல தான் செயல் வீரரா மாறிட்டார். ஏன் திமுக எத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் இப்படிப்பட்ட பதவி கொடுக்கல. ஏன்னா அவங்கள கப்பம் கட்டல. முறையா யார் கப்பம் கட்டுறாங்களோ அவருக்கு தான் உயர்ந்த பதவி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக, ஊழலின் ஊற்றுக்கண்ணு திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், வேற எந்த அரசாங்கமும் இல்லை. இன்றைக்கு பல அமைச்சர்கள் இப்ப இருக்கிறாங்க அமைச்சர், அப்ப முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க. அம்மா போட்ட வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது, கீழ் இருக்க சக்கரம் மேல வந்தே தீரும். ஆக எங்களை பழிவாங்க எண்ணினால் அந்த விளைவு உங்களுக்கு பின்விளையாக ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறோம். எத்தனை பொய் வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க நாங்கள் தயார். சட்ட ரீதியாக சந்திப்போம், நிரபராதி வேணுவோம். என் மீது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி ஊழல்னாங்க. நம்ம பத்திரிகையாளர் ஊடகம் நம்புறோம், அதை நம்பி எல்லாத்திலையும் போட்டாங்க. இனிமேல் பத்திரிகையாளர் ஊடகம் உண்மை போடுங்கப்பா, நிஜத்தை போடுங்க, எது சரி தவறு என்று விசாரிச்சு போடுங்க. அப்போ என்னை ஒரு முத்திரை குத்துனாங்க. சட்டமன்றத்தில் இதே முதலமைச்சர் பேசினார், அமைச்சர்லாம் பேசினாங்க, திமுக காரெல்லாம் பேசினாங்க. யார்? திரு RS பாரதி என்பவர் தான் என் மீது வழக்கு போட்டார்.
அது நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றம் நடந்தது, உச்ச நீதிமன்றம் நடந்தது, பிறகு உயர் நீதிமன்றத்தில் விசாரிச்சாங்க. அப்போ என் மீது வழக்கு போட்டவர் நான் வழக்கு வாபஸ் வாங்கினார். முடியாது, ஏன்னா இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டுது. பத்திரிகையில் கொடுத்துட்டீங்க, முதலமைச்சர் பேசியாச்சு, மற்ற அமைச்சர் பேசிட்டாங்க, என் மீது ஊழல் குற்றச்சாட்டு தூக்கிட்டீங்க, அதனால நான் நீதிமன்றத்தில் நடத்தும்னு சொன்னேன். அப்போ நீதியரசர் சொன்னார், ஏன் வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்களே, நீங்கள் தாராளமாக அந்த கேஸை நீங்கள் முடிச்சுக்கலாமன்னாரு. இல்லை, அவர் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இன்றைக்கு நாடு பூரா பரப்பிட்டாங்க, அது நிரபராதி என்று நான் நிரூபிக்க வேண்டும் சொல்லி நான் என்னென்ன நான் தகிரிமா நீதிமன்றத்தில் அதை சந்திச்சு நிரபராதி என்று வெளியிலே வந்தேன். பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மேல்முறையீடு செஞ்சாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம். அங்கேயும் நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் முன் நிற்கிறேன். புதிய தலைமைச் செயலம் கட்டிக்கிறோம்ல, அதில் ஊழல் நடைபெற்றதாக அறிவிச்சவர் நம்முடைய ஜெயவர்தன் தான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்திருக்காரு. அதை இன்னும் விசாரிக்க காலதாமம் பண்றாங்க, நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. இன்னைக்கு அரசாங்கத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டிருந்தது அதிமுக ஆட்சியில், அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. தில்லி திராணி தெம்பு இருந்தா அந்த வழக்கு சந்திச்சிருக்கோம் நீதிமன்றத்தில். ஒரு நிதியில் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதுகெலும்பிலின்னு, எனக்கு முதுகெலும்பு இருந்த காரணத்தால் தான் நான் வழக்கை சந்தித்து நிரபராதி என்று நிரூபிச்சு முதுகு ஸ்ட்ராங்கா இருக்குது நிரூபிச்சிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, எங்களை எவ்வளவு அவதூறாக பேசினாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினாலும் சரி, எங்களுடைய வளர்த்த தலைவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்றுதான் எங்களை ஆசீர்வதித்திருக்கார்கள். அதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய இருக்குது. நீங்கள் உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உங்களுடைய பேச்சு அமைய வேணும், உங்களுடைய கருத்து அமைய வேண்டும். அதை விட்டுவிட்டு கீழ்த்தரமான நீங்கள் கருத்துக்களை தெரிவித்தால் அதற்கு எதிர்கருத்து எங்களுடைய தொண்டன் சொல்லுவான், எங்களுடைய தொண்டன் கூறுவான். இன்னொன்னு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதாவை எதுக்க மாட்டேங்கிற ஏன்னா துப்பாக்கி தூக்கிட்டே போய் எதுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 99ல கூட்டணி வச்சிருந்தீங்க, நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சு மத்தியில் அமைச்சரானீங்க. 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் நீங்க அதிகாரத்தில் கைப்பற்றி இருந்தீங்க. அப்போ இலாக்கால அமைச்சர் திரு முரசொலி மாறன் அவர்கள் நோயாய் பெற்று மருத்துவமனையில் இருந்தார். அந்த காலகட்டத்தோட இலாக்கா இல்லாத மந்திரியா அனுபவிச்சீங்க. நீங்க பேசலாமா? நீங்க கூட்டணி வெளியில் வந்து உடனே காங்கிரஸுக்கு போய் தாவுனீங்க. குரங்கப்படி மரத்துக்கு மரம் தாவும் மாதிரி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் உடனே காங்கிரஸுக்கு போய் அங்க போய் அமைச்சரவையில் 5 வருஷம் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி அந்த அமைச்சரவையில் 5 வருஷம் இருந்தாங்க மத்தியில். பிறகு காங்கிரஸ்ல 5 வருஷம் அமைச்சராக இருந்தாங்க. உங்களுக்கு என்னையா கொள்கை இருக்குது? கொள்கை கூட்டணியா? கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் என்ன ஒத்த கொள்கையுடைய கட்சியா? இங்கேயும் நீங்க அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறீங்க, அங்கேயும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறீங்க. அப்படி இல்ல அதிமுக இல்ல. அதிமுக கூட்டணி வச்சா கடைசி வரைக்கும் கூட்டணி தர்மத்தின்படி நாங்கள் இருப்போம். ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா அங்கேயே இருந்திருப்போம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல, நாட்டு மக்கள் தான் முக்கியம். நாட்டு மக்கள் தான் முடிக்கும். எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் மத்திய அரசிலிருந்து கிடைக்கப்படுவதற்கு பாடுபட வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவை நிதியை பெற வேண்டும். சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் செயல்பட வேண்டும். அதற்காக நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து நாங்கள் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுறோம். உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? நாங்கள் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சொல்றாங்க கூட்டணியிலிருந்து விலகினோம், விலகிட்டோம். நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகினா இவருக்கு எரிச்சல் வருது. நம்ம கட்சிக்கு இவருக்கு என்ன சம்மதம்? ஐயோ கூட்டணியில் வெளியே போயிட்டாங்க, கள்ள கூட்டணி, கள்ள தொடர்பு. உனக்கெல்லாம் பரம்பரையில் அந்த எண்ணம் இருக்குது, நீ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் அந்த புத்தி வருது. எங்கேயாவது ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தலாமா? ஒரு கட்சி இருக்குது, அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டணி அமைப்பாங்க. வெளியில் வந்துட்டா வேற அதோட விட்டுருவேன். அதை விட்டுட்டு கள்ள கூட்டணி, அப்புறம் கள்ள தொடர்பு. ஆக இவ்வளவு அசிங்கமா பேசுற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் தான். ஏன்னா அவருக்கு தான் திறமை இல்லையே. அதான் பொம்மை முதலமைச்சரை. இந்த பொம்மைக்கு சாவி கொடுத்தா நம்ம குழந்தைக்கு பாருங்களா பொம்மை வாங்கிட்டு போவோம், சாவி கொடுத்துட்டா அந்த கை டக்கு டக்கு டக்குன்னு தட்டு. அது மாதிரி இந்த முதலமைச்சருக்கு சாவி கொடுத்துட்டா டக்கு டக்குன்னு கை தட்டிக்கிட்டு போற முதலமைச்சர் தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி விமர்சனம் செய்வதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட
தவறான அவதூறான பிரச்சாரத்தை வைக்கின்ற பொழுது உங்களை பற்றி தான் ஏளனமாக பேசுவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்டாந்துருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. 5 ஆண்டு காலம், இன்னும் 3 ஆண்டு போயிட்டுது, உருண்டு போயிட்டுது. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 3 லட்சம் கோடி கடன். 5,05,000 கோடி நம்ம கடனில் விட்டுட்டு இருந்தோம். இப்போ 3,50,000 கோடி கடன் வாங்கி இன்னைக்கு 8,65,000 கோடி இன்னைக்கு நிற்கிது. இதெல்லாம் நீங்கள் தான் கட்டணும். எல்லாம் நீங்கள் விட்டுட்டு எல்லாம் தலைமையில தான் வந்து விடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் வரி போட்டு தானே திருப்பி கட்ட முடியும். வாங்கின கடனை திருப்பி செலுத்தணும்ல, வட்டியோட திருப்பி செலுத்தணும்ல. இதெல்லாம் எப்படி செலுத்த முடியும்? கடன் வாங்கிட்டே இருக்காரு. ஏன்னா அடுத்த ஆட்சி வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால எவ்வளவு கடன் வாங்க முடியும் அவ்வளவு கடன் வாங்குறாரு. ஏன்னா அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி, கஷ்டப்பட வேணும்ல. நாம் அப்படி பார்க்கல, நாட்டு மக்களை பார்த்தோம். நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்று எண்ணினோம். அதுதான் அம்மா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி திமுக கடனில் விட்டுட்டு போனாங்க. அம்மா ஆட்சி இருக்க வரைக்கும் 2016 வரை 2,80,000 கோடி இருந்தது. அதுக்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. அப்பொழுது பல்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கு கொரோனா வந்தது. அந்த கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு பண்ணோம். ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு எந்த வருவாயும் கிடையாது. இன்னைக்கு கலால்ல வரி கிடையாது, கலால்ல வருமானம் கிடையாது. அதே மாதிரி பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, சாலை வரி கிடையாது, ஜிஎஸ்டி வரி கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. இப்படி எல்லா துறையிலும் வரி இல்லாத போது 11 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அப்ப கையிலிருந்து அரசாங்கத்திலிருந்து 40,000 கோடி செலவழிச்சோம் கொரோனாவுக்கு. இப்படிப்பட்ட காலத்தில் கூட மக்கள் துன்பப்படல, வேதனைப்படல, விலைவாசி உயரல. அப்படி ஒரு அரசாங்கத்தை சிறப்பாக செயல்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் அப்படி பண்ண முடிஞ்சுதா? இப்ப என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கு? ஒண்ணுமே இல்லையே. எல்லாம் விலைவாசி உயர்ந்து போச்சு. கடன் 3 லட்சம் கோடி வாங்கிட்ட. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தது? ஒண்ணுமே இல்லையே. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, கால்நடை பூங்கா, பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, 1000 கோடி ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கட்டினேன். அதை கூட திறக்க நேரம் இல்லை முதலமைச்சருக்கு. 3 வருஷம் பூட்டி கிடக்குது. சிந்திச்சு பாருங்க. அதே போல வேளாண் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், ஐடி கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, நிறைய கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரி திறந்ததன் விளைவு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை நாங்கள் பெற்றோம். உங்க ஆட்சியில் 1வது கொண்டாட முடிஞ்சு. ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டாட முடிஞ்சுதா? இல்லையே. எப்பொழுது பார்த்தாலும் நீட் சொல்றாரு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது 2010 நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர் காந்தி செல்வன் சுகாதார இணை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நீட் கொண்டு வந்தீங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது. கொண்டு வந்தது நீங்க, தடுத்து நிறுத்ததுக்கு முயற்சி செஞ்சது அதிமுக. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு நாம் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருன்னு முழிக்குமா. பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருன்னு முழிக்குமா. மெய்யனா உண்மை. இப்படி பொய்ய பேசி பேசி மக்களிடத்துல ஒரு நம்பிக்கை ஊட்ட பாக்குறாங்க. இது அத்தனையும் பொய். அதிமுக ஆட்சி நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு கடும் முயற்சி எடுத்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பினால நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அமைச்சராக இடம்பெற்றிருந்தாங்க. அப்பதான் அந்த நீட் தேர்வே வந்தது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு செங்கலை தூக்கிறார். போன இடத்துல ஒரு செங்கலை தூக்கிறார். ஒற்றை செங்கல் உதயநிதி அவர்களே, ஒற்றை செங்கல் உதயநிதி ஒரு செங்கல் தூக்கிட்டு 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினீங்க, ஏன் இது வரைக்கும் கட்டலைங்கிறார். நான் பலமுறை சொல்லிட்டேன், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, விஷயம் தெரிஞ்சா பேசு, விஷயம் தெரியல அதிகாரிகள் கேட்டாவது பேசப்பா. 2019 அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை அடிக்கல் நாட்டுது அதிமுக ஆட்சி இருக்கும்போது பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டினார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சேர்ந்தவர் 38 பேர் வெற்றி பெற்றீங்க. 2019 2024 வரைக்கும் என்ன செஞ்சீங்க? அங்க என்ன நாடாளுமன்றத்தில் நல்ல குழுக்குள் இருக்குது, கும்பகரணம் போல தூங்குனீங்களா? எழுது பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன செஞ்சீங்க? இது மத்திய அரசுடைய திட்டம். அடிக்கல் நாட்டப்பட்டதில்ல 19. ஆக அந்த 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருக்கணும்ல, அங்க பேசியிருக்கணும்ல. நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு உங்களுடைய அழுத்தம் இருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கும்.
அந்த திட்டம் நிறைவேற்றிருக்கோம், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒற்றை செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா போய் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒற்றை செங்கலை நாடாளுமன்றத்திலே காட்டியிருக்க வேண்டும். அப்படி காட்டியிருந்தா அதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும். அதையெல்லாம் இல்லை. இந்த ஒற்றை செங்கலை வைத்து 3 வருஷம் ஓட்டிய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பட்டம் கொடுக்கலாம், டாக்டர் பட்டம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் அந்த திட்டமே வரல, அதுக்காக செங்கலை தூக்கி திரியிறீங்க. நாங்க கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான செங்கலை வச்சு பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை கட்டிக்கிறோம். 1000 கோடியில ஒரு செங்கல் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. பல லட்சம் செங்கல்ல கட்டணம் கட்டி 3 வருஷம் திறக்காத இருக்கிறீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது மிகப்பெரிய திட்டங்க. கால்நடை பூங்கா என்பது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதன திட்டம். அந்த திட்டத்தை தூக்குனா அதிமுக பேர் வந்துடும் அப்படின்னு ஆசியாவிலே மிகப்பெரிய திட்டத்தை 3 வருஷமா அந்த கட்டடத்தை திறக்காத இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆகவே இது மாநில அரசாங்கத்துடைய நிதி, முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி, மாநில மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்ட இந்த கால்நடை பூங்கா திறக்க மனசு இல்லை. இதான் நிறைய பாலத்தை திறக்கிறீங்க, கட்டடத்தை திறக்கிறீங்க, மெடிக்கல் காலேஜ் நான் கட்டணத்தை திறக்கிறீங்க, சட்டக்கல்லூரி திறக்கிறீங்க, எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி தானே திறந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போக வேண்டியது தானே? ஏன் அது கை வலிக்குதா ரிப்பன் கட் பண்றதுக்கு? திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் 24 அமாவாசை தான் இருக்குது. அதிமுக ஆட்சி மலரும். அந்த திட்டத்தை நாங்களே தூக்கி வைப்போம். அதே போல ஊர் ஊரா பேசிட்டு இருக்கா ஸ்டாலின். என்ன பேசுறாரு? தேர்தல் பத்திரம். பெரிய திட்டத்தை பார்த்து சின்ன திட்டத்தை கேட்கிற கேள்வி. 656 கோடி திமுகவுக்கு இந்த தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்கிறாங்க. 656 கோடிக்கு திமுக தலைவர் தலைமையில் இருக்கிற திமுக தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்குது. ஆனா தேசிய கட்சிகள் ஒரு 6500 கோடி, ஒரு 1500 கோடி, இப்படி பல கட்சி பல வாங்கியிருக்குது. இதுக்கு திரு ஸ்டாலின் பேசுறாரு. அவர்களை பத்தி இவர் பேசிட்டு இருக்கார். கேவலமா இல்ல? முத உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பாருங்க, அப்புறம் அடுத்த முகத்தை பத்தி பழிச்சு பேசினா பரவாயில்ல. ஆக நீங்கள் ஊழல் செய்தை மறைப்பதற்கு அடுத்தவர் மீது பழி போட்டுட்டு இருக்கிறீங்க. இதற்கு என்ன பதில்? அதோட வேடிக்கை என்னன்னா, இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் அதை தடை செய்வதற்கு அதிமுக ஆட்சியில் சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆன்லைன் நிறுவனத்தை நீதிமன்றத்துக்கு போய் நல்ல தீர்ப்பு வாங்கிவிட்டாங்க. அதை இன்னைக்கும் ரத்து பண்ணாத இருக்கிறாங்க. இன்னைக்கு போய் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த வழக்கு வரல. இப்போ அந்த நிறுவனத்தில் இருந்து ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடமிருந்து சூதாட்ட நிறுவனத்திலிருந்து 509 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கு. எவ்வளவு மோசம்! சூதாட்டத்தை சேரம் கூட விட்டு வைக்கல, சூதாட்டம் நடத்துறவங்க கூட விட்டு வைக்கல. அவர்கிட்ட 509 கோடி வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் போய் உயிரிழந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் குடும்ப நாசமாக போயிருக்குது? அந்த பணம் தானே இந்த பணம். அவங்களுக்கு கொடுத்த பணம் தாங்க இந்த 509 கோடி. ஆக சூதாட்ட பணத்தை வாங்கிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு குழு போட்டுருவார், ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வச்சிருவார், குழு போட்டுருவார். குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. இந்தியாவில் குழு அரசாங்கம்னா திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் தான் குழு அரசாங்கம். ஒண்ணுமே தெரியல. ஏங்க எத்தனை துறையினுடைய செயலாளர் இருக்கிறாங்க, அவங்களாம் இன்னும் வேலை ஒரு திட்டத்தை அறிவி அவங்க செயல்படுத்துறாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டா அந்த செயலாளர் செயல்படுவாரா? பார்க்குறாரு அந்த செயலாளர், நீ குழு தானே போட்ட, பேப்பர் எங்கிட்ட தானே வரும், வரட்டுன்னு சுற்றி சுற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு திட்டம் கூட நிறைவேறல. 52 குழு கிடப்பில் கிடக்குது. என்ன அதிசயமா இருக்கு நினைச்சு பாருங்க. இன்னொன்னு, திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவார், ஆளுங்கட்சியா இருக்கும்போது பேசுவார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி பார்த்து பயப்படுறாங்க. நாங்க ஒன்றும் பயப்படல திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் பயந்து நடங்கி கோலையா இருக்கிறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது பிரதமர் சென்னைக்கு வந்தபோது கோ பேக் மோடி, கோ பேக் மோடின்னு கருப்பு விட்டீங்க, கருப்பு கொடி காட்டினீங்க. இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு வெல்கம் மோடி, வெல்கம் மோடின்னு வரவேற்கிறீங்க. இங்க வெளியில வீரவசனம், அங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்தா சரணகதி. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் தான். நாங்க அப்படி இல்லப்பா, எப்ப எதுக்கணுமோ அப்ப எதுக்குறோம், எப்ப ஆதரிக்கணுமோ அப்ப ஆதரிப்போம். கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது, தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பை அமல்படுத்துவது பாரதிய ஜனதா அரசாங்கம் காலதாமம் செஞ்சது.
நம்முடைய நாடாளுமன்ற 2014 2019 வரைக்கும் இருந்தாங்க. 2019 அந்த காவிரி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிமுக நாடாளுமன்றங்கள் 37 பேர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சாங்க. 22 நாட்கள் குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றமே ஒத்தி வச்சாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட அழுத்தம் கொடுத்த அரசாங்கம், அழுத்தம் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, எதை எதுக்கு வேணுமோ அப்போ எதுப்போம். மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கு தீங்கிழைக்கின்ற பொழுது, மக்கள் பாதிப்படுகின்ற பொழுது அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி என்பதை நிரூபிச்சிருக்கிறோம். உங்களால் ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைக்க முடிஞ்சுதா? தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி நீட் தேர்வை பேசுறீங்களே, இதை எங்க பேசணும்? நாடாளுமன்றத்தில் பேசணும். அழுத்தம் கொடுத்திருக்கணும், ஒத்தி வைக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இங்க ஒற்றை செங்கலை தூக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, அங்க செங்கலை காட்டி அழுத்தம் கொடுத்திருக்கணும். நிதி கிடைச்சிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. எல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா பயம், ஏதாவது செஞ்சா இவர்கள் மீது வழக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக அப்படி அல்ல. மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, எதற்கும் அஞ்ச போவதில்லை. நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். நாட்டு மக்களுக்கு தான் உழைப்பது எங்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். இந்தியாவில் எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள், தமிழகத்தில் எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள். நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, அவர் இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து இறக்கின்ற வரை நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதுதான் இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய தலைவர்கள். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின்கட்டண உயர்வு. இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 2000 மின் கட்டணம் கட்ட வேணும். 52% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதுக்குள்ள இடையில கடையில நீங்க மின்சாரத்தை பயன்படுத்தினா பீக் அவர்னு டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. அப்படி மின் கட்டண உயர்வு கடுமையா மக்கள் பாய்ச்சிருக்காங்க. அதோட சொத்து வரி உயர்வு, வீட்டுக்கு 100% உயர்வு. 1000 ரூபாய் கட்டினா 2000 ரூபாய் கட்டணும். கடைக்கு 150% உயர்வு. 1000 ரூபாய் முதல் கட்டிட்டு இருந்தீங்களா, அப்போ 2500 ரூபாய் வரி கட்ட வேணும். அப்புறம் குடிநீர் வரி போதாது, குப்பை வரியும் போட்டாங்க. எல்லாம் வரி போட்ட ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டு வந்த பொழுது மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதோட இதனால வீட்டு வாடகைலாம் ஏறி போச்சு. இன்றைக்கு ஏழை மக்களை கடுமையாக பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மின்கட்டணம் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திரு ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தோம்னா 2 மாசத்துக்கு வரைக்கும் மின்கட்டணம் இருக்கிறாங்க. அதை மாதந்தோறும் மின்கட்டணம் எடுக்குன்னு சொன்னாங்க. அப்படி மாதந்தோறும் மின்கட்டணம் எடுத்தா அந்த ஸ்லாப்ல நமக்கு மின்கட்டணம் குறைவா வரும். இன்னும் 200 யூனிட்டுக்கு மேலே போனால் அது ஒரு ரேட், 400 யூனிட்டுக்கு மேலே போனால் அது ஒரு ரேட், 800 யூனிட்டுக்கு மேலே போனால் டபுள் சார்ஜ். 4 ரூபாங்கிறது 8 ரூபா ஆயிரும். ஆக மாதந்தோறும் கணக்கிட்டா இந்த மின்கட்டணம் குறையும். அதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. எவ்வளவு நிறைவேற்றிருக்கீங்க? எதுவுமே இல்லை. ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றல. கேட்டா சட்டமன்றத்தில் சொல்றார் 98% அவள் அறிவிப்பு நிறைவேற்றிட்டாராம். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு 98% நிறைவேற்றப்பட்டதா பச்சை போய் சொல்லுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள். நீங்க டவுன்ல நீங்க சென்னை மாநகராட்சி உட்பட தமிழ்நாடு முழுவதும் நகர பேருந்து இருக்குது. அப்ப தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டார்? தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நகர பேருந்துகளையும் பெண்கள் பயணம் செஞ்சா இலவசமாக பயணம் செய்யலான்னாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு முன்னும் பின்னும் பின்கல் அடிச்சு விட்டார், பெயிண்ட் அடிச்சு விட்டார். பஸ்ஸுக்கு முன்னும் பின்னும் முன்பகுதியும் பின்பகுதியும் பிங்க் கலர் அடிச்சு இன்னைக்கு வழித்தடத்தில் விட்டார். அந்த பஸ்ஸில் ஏறினா தான் பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மற்ற பேருந்தில் ஏறினா பணம் கொடுக்கணும். எவ்வளவு பச்சை போய்! தேர்தலுக்கு முந்தி ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்பு ஒரு பேச்சு. ரெட்டை வேடம் போடிட கட்சி திமுக கட்சி. அதோட தேர்தலும் போது குறிப்பிட்டாங்க, ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, 2 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்புறம் மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்க, அதுவும் கொடுக்கல. இப்போ தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க, இந்தியா கூட்டணி மேல அமைஞ்சா 500 ரூபா மானியம் கொடுக்குறாங்களாம். ஏப்பா மக்கள் கேட்குறாங்க, நீ அறிவிச்சதை கொடு, இந்தியா கூட்டணி வந்து அப்புறம் கொடுக்கலாம். முதல் 2020 அறிவிச்சதானே மக்கள் ஓட்டு போட்டு நீ முதலமைச்சராக இருக்கிற, அதுக்கு கொடுன்னு மக்கள் கேட்குறாங்க. அதோட இன்றைக்கு மத்திய மாநில அரசு
பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவே இல்லை. நீங்க மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா அரசு 2014 ஆட்சி பொறுப்பேற்கிறாங்க. 2014 பெட்ரோல் விலை 71 ரூபா, டீசல் விலை 55 ரூபா. அப்போ வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் ஒரு பேரல் இறக்குமதி செஞ்சா $105. எல்லாமே வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க, அதனுடைய விலை $105. அப்போ 71 ரூபா பெட்ரோல் விலை, 55 ரூபா டீசல் விலை. இப்போ 2024 மத்திய அரசாங்கம் 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்குது, படிப்படியாக விலை ஏற்றிக்கிட்டே போயிட்டாங்க. இப்போ பெட்ரோல் விலை 102 ரூபா ஒரு லிட்டர், டீசல் விலை ஒரு லிட்டர் 94 ரூபா. இன்றைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற கச்சா எண்ணெய் ஒரு பேரலுடைய $86. இப்போ குறைக்க வேணும்ல. 2014 2024 10 வருஷத்துல இப்போ கரண்ட்ல $19 குறைஞ்சிருக்குது. அப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவே இல்லை. மத்திய அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமச்சிருக்குது. எல்லாமே இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறோம், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம். ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து சாதாரண குடும்பம் வரை எல்லாமே இருசக்கர வாகனம் வச்சு பெட்ரோல் அடிக்கிறோம். ஆக இவ்வளவு விலை ஏற்றத்திற்கு காரணம் மத்திய அரசாங்கம். இன்றைக்கு அதை இந்த மத்திய அரசு நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதற்கு கடும் முயற்சி எடுப்போம். அதோட விடியா திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததையும் பெட்ரோல் 5 ரூபா குறைப்போம், டீசல் 4 ரூபா குறைப்போனாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 ரூபா குறைப்போம், ஆனால் நிறைவேற்றது 3 ரூபா 2 ரூபா ஏப்ப போட்டாங்க, நாம் போட்டாங்க. இப்போ டீசலுக்கு 4 ரூபா குறைக்கணும்னாங்க, அதுவும் குறைக்கல. ஆக இன்னைக்கு பக்கத்தில் கர்நாடக அரசு 8 ரூபா குறைச்சிட்டாங்க, புதுச்சேரி இன்னைக்கு 6 ரூபா குறைச்சிட்டாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோன்னா டீசல் விலை 4 ரூபா குறைக்கணும், இது வரைக்கும் குறைக்கல. ஏன்னு சொன்னா டீசல் விலை ஏற்றத்தினால் இன்னைக்கு லாரிகள் இன்றைக்கு வாடகை உயருது, அதில் வேற சரக்கு கட்டணம் உயருது. அந்த சரக்கை போய் நான் வாங்கினா நம்ம தலையில் வந்து விடியுது. ஆக டீசல் விலை உயர்ந்தால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே டீசல் பெட்ரோல் விலையை மத்திய அரசு குறைக்க வேணும், மாநில அரசு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினதுமா குறைச்சே ஆகணும். அதோட இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் பார்த்தாங்க, 2 வருஷம் பார்த்தாங்க, அப்புறம் போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. பல முறை அரசாங்கத்தை சந்திச்சு பார்த்தாங்க, இதுவரைக்கும் விடிவு காலமே பிறக்கல. ஆக படிச்சவங்களையும் ஏமாற்றிய ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். எனக்கு அவைகளுக்கும் கிடையாது, அரசு ஊழியர்கள் பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க, அந்த நம்பிக்கையும் தகர்ந்து போய்விட்டது. அவர்களும் போராட்டம் பண்ணி சலிச்சு போயிட்டது. இன்றைக்கு அரசு ஊழியர்களை ஏமாற்றிய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதோட பொங்கல் தைப்பொங்கல் வந்தா எல்லா இளைஞர்களும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் தொப்புள் வாங்கணும். 2500 ரூபாய் எல்லா ரேஷன் கார்டும் கொடுத்தோம். பச்சரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், முந்திரி கொடுத்தோம், ஏலக்காய் கொடுத்தோம், திராட்சை கொடுத்தோம், முழு கரும்பு கொடுத்தோம். எல்லாம் மகிழ்ச்சியோடு தைப்பொங்கல் கொண்டாடினாங்க. ஆனால் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் பொங்கல் தொப்பு கொடுப்புன்னு 21 பொருள் கொடுத்த ஆரம்பிச்சாங்க. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அரிசியை பிரித்து பார்த்தா பூரா வண்டு புழு இருக்குது. அது எப்படி பொங்கல் வைக்க முடியும்? அதோட வெல்லம் கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அவ்வளோ ஆட்சி நாட்டில் பார்த்ததே இல்லை. ஏழைகளுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுப்பதில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். கொரோனா காலம் 11 மாத காலம் கொரோனா காலம் இருந்தது. அந்த 11 மாத காலம் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு ரேஷன் கடையில் அரிசி விலையில்லாத கொடுத்தோம், சக்கரை விலையில்லாத கொடுத்தோம், அதோட எண்ணெய் விலையில்லாத கொடுத்தோம். இந்தியாவிலேயே 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில்லாம அத்தியாவசிய பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாத இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் முதியோர்களுக்கு உணவு கிடைக்கல, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உணவு கிடைக்கல, மாற்றுத்திறனாளிக்கு உணவு கிடைக்கல. அவர்களுக்கு உணவு கொடுக்க என்பதற்காக அவருடைய இல்லத்துக்கே நேரடியாக சென்று அம்மா உணவகத்தின் மூலமாக சமூக கூடத்தின் மூலமாக உணவு தயாரிப்பித்து 3 வேளையும் சுட சுட உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நிலைமை என்ன? அம்மா கொண்டு வந்து அம்மா உணவகத்தை மூடுறதுக்கு பார்க்குறாங்க. அதனுடைய ஆட்கள் எல்லாம் பணியாளெல்லாம் குறைச்சிட்டாங்க, அதை கொடுக்கின்ற பொருள்லாம் குறைச்சிட்டாங்க. அதனால படிப்படியா அம்மா உணவகத்தை மூடுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் வயிற்றில் அடிக்கின்றீர்கள்.
ஏழை மக்கள் வயிற்றிலே அடிக்கின்றீர்கள். ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். வருகின்ற தேர்தலிலே அதுக்குண்டான பலனை அனுபவித்தே தீர்வீர்கள். இது ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை நீங்கள் திட்டமிட்டு அதை முடக்க பார்க்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் துணையோடு மலரும். இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறும். அதோட இன்னைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நிறைய செய்தி வருது. அதிமுக கருத்து கணிப்பு அப்படின்னு பத்திரிகையில் ஒரு பத்திரிகையில் போடுறாங்க. ஏன் அந்த பத்திரிகை பிஜேபிக்கே போயிடலாம். ஏன்னா முரசொலி மாதிரி அதுக்கு ஒரு பத்திரிகை இருக்குது. அது எந்த பத்திரிகை? தினமலர் பத்திரிகை. எப்படி பச்சை பொய் பேசுறீங்க? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டு மக்கள் உங்களுடைய பத்திரிகை மேல் வைத்திருக்க நம்பிக்கை இழந்து விடுவார்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மை செய்தி வெளியிடுங்க. பத்திரிகை என்பது பத்திரிகை தர்மத்தின்படி எனக்கு வேணும். அதில் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த ஒருவரை வச்சு நீங்க போய் ஊர் ஊரா போய் இன்னைக்கு கருத்து கணிப்பு நினைச்சா அது எப்படி வரும்? பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தான் கொடுப்பாங்க, திமுக ஆதரவு தான் கொடுப்பாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் அதிமுக வெல்லும். அப்ப இப்படிப்பட்ட பத்திரிகை எந்த முகத்தை வச்சு மக்கள்கிட்ட சந்திப்பீங்க? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து செயல்படும். அதே மாதிரி ஊடக நண்பர்கள் சிந்திக்க வேண்டும். எது சரி தவறு என்று சிந்தித்து பார்த்து நீங்க வெளியிடுங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில அரசியல் கட்சியின் அழுத்தத்தின் காரணமாக, சில அதிகார மையங்கள் உங்களை வற்புறுத்தியதின் காரணமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுவதை போல கருத்து கணிப்பில் வெளியிடுங்கள். அதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் பல ஊடகத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். அதை மறந்து விடாதீர்கள். திமுக ஆட்சி இருந்தா ஒரு ஊடகத்திற்கு கூட அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. திமுக ஆட்சி வந்தவருக்கு எத்தனை ஊடகம் வந்திருக்குது? ஒண்ணு கூட வரல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக முறைப்படி ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. அதனாலதான் இவ்வளவு ஊடகத்துக்கு அனுமதி கொடுத்தோம். ஆனா எங்க மீதே புலி வாரி தூத்துறது நியாயமா? சிந்திச்சு பாருங்க. உண்மை செய்தியை போடுங்க, நாங்க வேண்டாம் இல்ல. ஆனா களம் அப்படி அல்ல. தேர்தல் களத்திலே 40 நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் சென்று வந்து பார்த்திருக்கிறேன். மக்களுடைய எழுச்சியை பார்த்திருக்கிறேன். 40 நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி தான் வெல்லும் வெல்லும் வெல்லும். அது நிச்சயம். அதிமுக ஆட்சியில ஏன்னா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய இன்றைய முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். பள்ளிக்கரணின் சதுப்பு நிலம் மீட்டெடுப்புக்கு பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றுவதற்கு 1500 கோடி கொண்டு வந்து அதிமுக. திடக்கழிவு மேலாண்மை மிகப்பெரிய திட்டம் கொண்டு வந்து அதிமுக. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 1 மற்றும் 2 அந்த கட்டம் 2 திட்டத்துக்கு ஒரே திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் 63,000 கோடி ஒதுக்கி அடிக்கல் நாட்டப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் 150 MLD அம்மா ஆட்சியில் செயல்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சென்னை மாநகராட்சியில் பல பகுதியில் செஞ்சிடும் நிறைவேற்றிக்கிறோம். வடபள்ளி, மேடவாக்கம், வேளச்சேரி, கோவிலம்பாக்கம் ஆகிய மேம்பாலங்கள் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. கிண்டி முதியோர் தேசிய சிகிச்சை ஆராய்ச்சி மருத்துவமனை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி சென்னை மாநகராட்சி மூலம் இணைக்கப்பட்ட மண்டலம் 14, 15 உருவாக்கப்பட்டதில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, பூங்கா வசதி என்ற எல்லா வசதி செய்து கொடுத்தது அதிமுக ஆட்சியில். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியில் பல்கலைக்கழகம் காரப்பாக்கத்தில் கட்டப்பட்டது. நன்மங்கத்தில் வன காப்புக்காடு வனச்சேர கட்டிடம். கந்தன் சாவடி, பெருங்குடி, ஈச்சம்பாக்கம் 100 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை. கண்ணகி நகர் 30 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை. மேடவாக்கம் சந்திப்பில் புதிய மேம்பாலம். கோயில் பக்கம் ஈச்சங்காடு சந்திப்பில் 64 கோடியில் புதிய பாம்பலம். கந்தன் சாவடி பெருங்குடியில் சட்ட பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. காமாட்சி மருத்துவமனை அருகிலே சதுப்பு நிலத்திற்கு வரும் உபரி நீர் கால்வாயில் மூடு கால்வாய் மூலம் 19 கோடியில் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். வேளச்சேரி விஜயநகர் மேம்பாலம் கட்டப்பட்டது. வேளச்சேரி உபரி நீரை பக்கிங் கால்வாய் இணைப்பு திட்டம். செட்டப்பாக்கம் ஏரி முதல் செம்பலமாக்கம் ஏரி வரை கட்டன் கவர் கால்வாய் 17 கோடியில் அமைக்கப்பட்டது. மேற்கு தாம்பரம் கிருஷ்ணநகர் பகுதியில் கட்டன் கவர் கால்வாய் அமைக்கப்பட்டதால் லட்சுமிபுரம் மற்றும் காலனி பகுதியில் மணலில் வடிந்துள்ளது. கோவில் பக்கம் பள்ளிக்கரணை கட்டன் கவர் கால்வாய் அமைக்கப்பட்டதில் எரலொடி சாலையில் பல்லவரம் துறைப்பாக்கம் சாலையில் தேங்கு மழைநீர் சதிப்பு நில பகுதி கொண்டு செல்லப்பட்டு மணலில் வடிந்துள்ளது. முடிச்சூர் வரதராஜபுரத்தில் கட்டன் கவர் கால்வாய் அமைக்கப்பட்டதால் அப்பகுதி தேங்கு மழைநீர் முழுவதும் வடிந்துள்ளது. நிறைய இருக்குது, இன்னும் 4 பக்கம் இருக்குது. இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கமே இருண்டாச்சு.
உங்களுடைய ஆட்சி தான் 2 ஆட்சி. உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஊழல் கரப்ஷன் கமிஷன் எல்லா துறையிலும் கொடிகட்டி பறிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் டாக்டர் ஜெயவர்தன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அவர் நல்லவர், வல்லவர், திறமையானவர், இளைஞர். அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று இலகரங்கூப்பி வேண்டி கேட்டு, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க சத்தமா. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். இந்த சிறப்பானதொரு எழுச்சிமிக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி இங்கே வெற்றி வேட்பாளருக்காக நீண்ட நெடிய உரையை ஆற்றிய புரட்சி தமிழர் நம்முடைய பொதுச் செயலாளர் இரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் அம்மா சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே, எங்க மக்களே, அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே, மக்களே. ஏழ வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.